ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஈத்தர் பார்க்கலாம். இதுவரை நம்ம ஆல்கஹால் ஈத்தர் சாப்டர் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபினால்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஈத்தர்ஸ்ல வந்து நாமென்க்ளேச்சர், அதோட ப்ரிப்பரேஷன் அண்ட் அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம். அந்த வீடியோலாம் பகலில் நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதை இந்த வீடியோ நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஈத்தர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஈத்தர் பாத்தீங்கன்னா ROR தான் நமக்கு ஈத்தர்னு தெரியும். இந்த ஈத்தர் வந்து போத் லூயிஸ் பேஸாவும் ஆக்ட் பண்ணலாம் அண்ட் பிரான்செட் பேஸாவும் ஆக்ட் பண்ணலாம்னு போட்டிருக்கேன். அதை எப்படின்னு பார்க்கலாம். நம்ம லூயிஸ் பேஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும், அது வந்து லோன் பேர் டொனேட் பண்ணும். லோன் பேர் டொனேட் பண்ணா லூயிஸ் பேஸ்னு சொல்லுவோம். பிரான்செட் பேஸ்னா என்ன, அது வந்து ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணும். அப்பதான் வந்து அதை வந்து பிரான்செட் பேஸ்னு சொல்லுவோம். சோ வந்து நம்ம ROR ஆக்சிஜன் நமக்கு லோன் பேர் இருக்குன்னு தெரியுமா, இந்த லோன் பேர் வந்து H+ இருந்துச்சுன்னு இந்த லோன் பேர் வந்து இந்த ஹைட்ரஜனோட பாசிட்டிவ் அட்டாக் பண்ணி இதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகேவா? சோ இது வந்து H+ அட்டாக், அதாச்சும் H+ வந்து இது கூட அட்டாச் ஆகுது அண்ட் இந்த லோன் பேர் டொனேட் பண்ணுது. சோ இது வந்து போஸ்ட் லூயிஸ் பேஸாவும் சொல்லலாம் அண்ட் பிரான்செட் பேஸாவும் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் வேணா பாருங்க. இப்ப வந்து இந்த டைத்தைல் ஈத்தர் இருக்கு. இதை வந்து நான் வந்து H2SO4 கூட லோ டெம்பரேச்சர் ரியாக்ட் பண்ணுவீங்களேன். இதுல வந்து H+ இருக்குமா, H2SO4 வந்து ஆசிட்னு தெரியும், அது H+ கொடுக்கும். இந்த H+ வந்து இதோட லோன் பேர் அட்டாக் பண்ணி இது கூட இந்த H வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ வந்து ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் தரும். ஏன்னா அது லோன் பேரை கொடுத்தது, எலக்ட்ரான் கொடுத்தா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணும். ஓகேவா? இதோட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இது வந்து ஒரு அயானா மாறிடும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு தெரியும், அட்ராக்ட் ஆகணும். சோ இதுதான் வந்து நம்ம கிடைக்கிற ரிசல்டன்ட் காம்பவுண்டா இருக்கும். இதோட பேர் என்ன, டைஈத்தைல் ஆக்சோனியம் ஹைட்ரஜன் சல்பைட். இது எப்படி நேம் பண்றாங்கன்னா, நமக்கு இதோட காமன் நேம் தெரியும், டைஈத்தைல் ஈத்தர்னு. டைஈத்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். ஏன்னா RORன்றது தான் நம்ம ஈத்தர்னு சொல்லுவோம். நமக்கு வந்து இப்ப ROR இல்ல, நமக்கு வந்து RO மேல H+ இருக்கு, அதாவது H கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு இதுதான் நம்மளோட காம்பவுண்ட். ஓகேவா? அதோட காம்பவுண்ட் இங்க எழுதுறேன். ROR மேல H இருக்கிறதுனால இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதுதான் நம்மளோட இப்ப இருக்க காம்பவுண்ட். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம ஈத்தர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதை வந்து நம்ம ஆக்சோனியம் அயன்னு சொல்லுவோம். ஆக்சிஜன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஆக்சோனியம்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது வந்து டைஈத்தைல் ஆக்சோனியம், இது வந்து ஹைட்ரஜன் சல்பைட். சோ இது வந்து டைஈத்தைல் ஆக்சோனியம் ஹைட்ரஜன் சல்பைட்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்து HCl அட் லோ டெம்பரேச்சர்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். HCl இருந்தா மறுபடியும் HCl வந்து H+ and Cl- ஸ்பிளிட் ஆகுமா. இந்த H+ வந்து இந்த லோன் பேர் அட்டாக் பண்ணி நமக்கு வந்து இந்த இது வரும். ஓகேவா? இது வந்து டைஈத்தைல் ஆக்சோனியம் முன்னாடி பார்த்த மாதிரி. இந்த இடத்துல Cl- இருக்கிறதுனால இது குளோரைட்னு எழுதணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஆக்சிஜன் இன்னொரு ஒரு ரியாக்ஷன். அடுத்து வந்து RORல இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இருக்க பாண்ட் பிரேக் ஆனா அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகேவா? ROR இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ROR வந்து HI at high temperature ரியாக்ட் பண்ணா என்னன்னு பார்க்கலாம். ROR வந்து நான் HI ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணா ஹீட்டுக்கு வந்து டெல்டா சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்ப நான் ஹை டெம்பரேச்சர் குறிக்கும். ஓகேவா? ROR பிளஸ் HI ரியாக்ட் பண்ணா நீங்க இதுல இருக்க HI வந்து H+ and I- மாறுமா. இதை வந்து ஒரு பக்கம் இது பிரேக் ஆகுதுன்னீங்களா, ROH வரும், இன்னொரு பக்கம் RI வரும். ஸோ ஒரு பக்கம் RH வரும், இன்னொரு பக்கம் RI வரும். எந்த பக்கம் ROH வரும், எந்த பக்கம் RI வரும்ன்றது மெக்கானிசம் பார்க்கலாம் வாங்க. ROR இருக்கு, இது வந்து H+ HIல வந்து H+ இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் வந்து H+ அட்டாக் பண்ணுது. வழக்கம் போல நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த மாதிரி ஆக்சிஜன் வந்து H+ அட்டாக் பண்ணுது. இது வந்து மறுபடியும் நமக்கு வந்து ஆக்சோனியம் அயன் கொடுக்குது, அல்கைல் ஆக்சோனியம் அயன் கொடுக்குது. இது கொடுக்குதா? இது வந்து I- வந்து ஒண்ணு இந்த பக்கம் அட்டாக் பண்ணலாம், இல்லாட்டி இந்த பக்கம் அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து எந்த பக்கம் அட்டாக் பண்ணுன்றதுக்கு இது போத் SN1ஆவும் இருக்கலாம், இல்லாட்டி SN2ஆவும் இருக்கலாம். ஓகேவா? இப்ப SN2ஆ இருந்தா எந்த பக்கம் அட்டாக் பண்ணும், லெஸ் ஸ்டெரிக் ரோட் சைடுல இருந்து அட்டாக் பண்ணும். SN2னா லெஸ் ஸ்டெரிக் ரோட் சைடுல அட்டாக் பண்ணும். ஓகேவா? இப்ப வந்து SN1ஆ இருந்துச்சுங்களே, எந்த பக்கம் ஸ்டேபிள் கார்போகேட்டன் இருக்கோ அந்த பக்கம் அட்டாக் பண்ணும். இப்ப எப்படி SN1 SN2 சொல்றது, சோ வந்து ஸ்டேபிள் கார்போகேட்டன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கம் ஸ்டேபிள் கார்போகேட்டன் வந்துச்சுன்னா அது SN1 வருதுன்னு நீங்க அசியூம் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்டேபிள் கார்போகேட்டன் வராதுன்னா உங்களுக்கு வந்து SN2 அசியூம் பண்ணி எந்த பக்கம் ஸ்டீரிக் க்ரௌடிங் இல்லையோ அந்த பக்கம் வந்து I- அட்டாக் பண்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? சோ வந்து எந்த பக்கம் வந்து நம்ம SN2 எடுக்கணும்னு பார்க்கலாம். CH3 பிரைமரி அல்கைல், பிரைமரி அல்கைல் ஆர் செகண்டரி அல்கைல், இது மூணும் இருந்துச்சா நம்ம SN2 இருக்குன்னு எடுக்கணும். ஓகேவா? இப்ப வந்து ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒரு பக்கம் லைக் 2 R இருக்கு, ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து டெர்ஷரி இல்லாட்டி வந்து அலைல இல்லாட்டி பென்சைல் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேபிள் கார்போகேட்டன் ஃபார்ம் பண்ணு அர்த்தம். ஸ்டேபிள் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது SN1 ரியாக்ஷன் நடக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப ரெண்டு பக்கமும் CH3 இருக்கு. சோ I- வந்து எந்த பக்கம் அட்டாக் பண்ணலாம், ரெண்டு பக்கம் அட்டாக் பண்ணாலும் சேம் தான் வரும். இப்ப I- இந்த பக்கம் அட்டாக் பண்ணதுன்னு சோ CH3I பிளஸ் மீதி வந்து CH3OH இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். HI இருக்கு, I- இருக்கு. I- இப்ப எந்த பக்கம் அட்டாக் பண்ணும்,
நான் வந்து கார்போகேட்டைன் ஃபார்ம் SN1 ஆகுதுன்னு வச்சுக்கலாம். முதல்ல இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் போட்டோம்னீங்களா, இது வந்து ஒரு 3 ஆல்பா ஹைட்ரஜன் தான் இருக்கு. இது வந்து ஸ்டேபிள் கார்போகேட்டைன் கிடையாது. இந்த பக்கமும் வந்து ஸ்டேபிள் கார்போகேட்டைன் கிடையாது. சோ இந்த I- லெஸ் திரிகளோட சைடு அட்டாக் பண்ணும், இந்த பக்கம் அட்டாக் பண்ணும். ஓகேவா? சோ வந்து நமக்கு வரது CH3I பிளஸ் C2H5OH, இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், இது வந்து செகண்டரி. இந்த இடத்துல வந்து பிரைமரி. அண்ட் வந்து முன்னாடியே பார்த்தோம், நம்ம வந்து CH3 பிரைமரி செகண்டரி ரெண்டுத்துக்குமே SN2 தான். சோ இதுக்கு வந்து SN2 தான். சோ HI வந்து எந்த பக்கம் ஸ்டீரிக் கிரவுடிங் அதிகமா இருக்கோ, I- வந்து எந்த பக்கம் ஸ்டீரிக் கிரவுடிங் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் அட்டாக் பண்ணாது. இந்த பக்கம் இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரிக் கிரவுடிங் கம்மியா இருக்கு. சோ இந்த பக்கம் இது அட்டாக் பண்ணும். சோ C2H5I பிளஸ் CH3CHOH CH3, இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு, இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது நமக்கு தெரியும் ஸ்டேபிள் கார்போகேட்டன், ஏன்னா டெர்ஷரி கார்போகேட்டன். அண்ட் முன்னாடி பார்த்திருக்கோம் வித் அட்லீஸ்ட் ஒன் சைட் டெர்ஷரி இருந்தா நமக்கு SN1 நடக்கும். SN1 நடந்தா நமக்கு என்ன தெரியும், ஸ்டேபிள் கார்போகேட்டன் இருக்க இடத்துல I- அட்டாக் பண்ணும். சோ I- வந்து இந்த பக்கம் அட்டாக் பண்ணும். ஓகேவா? சோ நமக்கு வர ப்ராடக்ட் வந்து இந்த பக்கம் இருக்கும். சோ C2H5OH. இந்த பக்கம் நீங்க SN2 எடுக்கு இப்ப தெரியாம நீங்க வந்து உங்களுக்கு இது தெரியல, உங்களுக்கு டெர்ஷரினா உங்களுக்கு SN1 தெரியல, டெர்ஷரினா உங்களுக்கு SN1 தெரியலடி வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டீரிக் ரோடிங் பாப்பீங்க. ஸ்டீரிக் ரோடிங் பாத்தீங்கன்னா I- வந்து இந்த பக்கம் ஸ்டீரிக் ரோடிங் அதிகமா இருக்கு, ஏன்னா சுத்தி 3 மித்தைல் குரூப் இருக்கு. 3 மித்தைல் குரூப் இருந்தா ஸ்டீரிக் ரோடிங் அதிகம். C2H5 மித்தைல் குரூப் இல்ல. சோ வந்து I- இந்த பக்கம் அட்டாச் ஆகுதுன்னு சொல்லி C2H5I பிளஸ் இந்த காம்பவுண்ட் போட்டுருவீங்க. இதெல்லாம் தப்பு. நமக்கு தெரியும் டெர்ஷரி இருந்தா SN1 நடக்கும். ஓகேவா? அதை நீங்க கான்சியஸா பார்க்கணும். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கு, OCH இருக்கு, ஆக்சிஜனுக்கும் பென்ஜினுக்கும் இருக்க பாண்ட் வந்து கான்ஜுகேஷன்ல இருக்கு. சோ அந்த பாண்ட் பிரேக் ஆகாது. சோ அது வந்து எப்பவுமே அட்டாச் தான் இருக்கும். பிளஸ் CH3I இருக்கும். ஏன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகாது. இந்த பாண்ட் பிரேக் பண்ணாதான் நீங்க வந்து உங்களுக்கு பென்ஜீன்ல ஐ போட்டு அயோடோ பென்ஜீன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஆக்சிஜனும் கார்பனும் இருக்க பாண்ட் பிரேக் ஆகுது, ஏன்னா பார்ஷியல் டபுள் பாண்டா இருக்கும். சோ இது நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? இப்ப இன்னொரு ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ டைமித்தைல் ஈத்தர் கொடுத்துட்டு அது HI நீட்டிங் சொன்னா உங்களுக்கு தெரியும் CH3I பிளஸ் CH3OH ஃபார்ம் ஆகணும். அது வந்து நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இதே எக்ஸஸ் ஆஃப் HIன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல CH3OH இருக்குல்ல, அதுவும் CH3A மாறிடும். சோ 2 moles ஆஃப் CH3 ஃபார்ம் ஆகும். எக்ஸஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் ப்ராடக்ட்டே வராது, ரெண்டுமே வந்து அயோடின் ப்ராடக்ட்டா மாறிடும். ஓகேவா? அது நீங்க நோட் பண்ண வேண்டியது. எக்ஸஸ்னு கொடுக்குறாங்களா லிமிடெட் அமௌண்ட்ல கொடுக்குறாங்களான்னு பாத்துக்கோங்க. அடுத்து வந்து ROR அண்ட் ரியாக்ஷன் வித் PCl5 பார்க்கலாம். PCl5 கூட ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து RCl தான் வர ப்ராடக்ட். ஓகேவா? சோ ரெண்டு பக்கமும் பாண்ட் பிரேக் ஆகும். ஓகேவா? இப்போ அதுக்கு ஒரு நான் இன்ட் வேணா கொடுக்குறேன். ROR இருக்கு, PCl5 வந்து PCl3, இந்த பக்கம் ஒரு குளோரின், இந்த பக்கம் ஒரு குளோரின் எழுதலாமா? சோ இது வந்து ஒரு காம்பவுண்ட் ஆகுது. POCl3 ஒரு சைடு ப்ராடக்ட், அந்த இன்னொரு RCl இது ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? சோ இந்த பக்கம் வேற ஒரு அல்கேன் குரூப் இருந்துச்சு, இப்போ R- இருந்துச்சுன்னா R-Cl வரும், RCl வரும், POCl3 வரும். இப்ப C2H5O CH3 on reaction with PCl5 on heating அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா உங்களுக்கு C2H5Cl plus CH3Cl plus POCl3 தான் உங்களோட ப்ராடக்டா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அடுத்து வந்து ROR with CH3COCl, அதாச்சும் எத்தனாயிக் குளோரைடு. இது வந்து எத்தனாயிக் குளோரைடா, ஏன்னா வந்து ரெண்டு கார்பன் இருக்கு. ஸோ ஈத்தேனு COCl இருந்தா அது ஆயிக் குளோரைட்னு சொல்லுவோம். ஸோ எத்தனாயிக் குளோரைட்னு சொல்லுவோம் அது. ஓகேவா? ROR அண்ட் ரியாக்ஷன் CH3COCl ரியாக்ட் பண்ணணும் வைங்களேன், ஏதாச்சும் ஒரு பக்கம் பாண்ட் பிரேக் ஆகி RO இந்த இடத்துல வந்து குளோரினோட பாண்ட் பிரேக் ஆகும். ஓகேவா? சோ RCl பிளஸ் RO C டபுள் பாண்ட் CH3 ஃபார்ம் ஆகும். இது வந்து SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். அதாவது ஸ்டேபிள் கார்போகேட்டன் அந்த பக்கம் தான் வந்து பாண்ட் பிரேக் ஆகும். சோ இந்த பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னு CH3, இந்த பக்கம் டெர்ஷரி கார்போகேட்டன் இருக்கு. சோ இந்த பக்கம் பாண்ட் பிரேக் ஆகும். நமக்கு வர ப்ராடக்ட் வந்து CH3 C டபுள் பாண்டோ O CH3 வரும், பிளஸ் இதுதான் நம்மளோட ப்ராடக்டா இருக்கும். ஓகேவா? இது வந்து SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. எந்த பக்கம் நமக்கு ஸ்டேபிள் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம பிரேக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஈத்தர்ஸ் ரியாக்ஷன் வந்து BBr3 plus H2O. ஓகேவா? BBr3 plus H2O வந்து H3HBr plus H3BO3 கொடுக்கும். அது வந்து அவங்க கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி கூட கொடுக்கலாம், ரியேஜென்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ வந்து CH3 CH2O CH2 CH3 அதாச்சும் டைஈத்தல் ஈத்தர் இருக்கு, அதை BBr3 plus H2O கூட ரியாக்ட் பண்ணுவீங்களேன், ஒரு பக்கம் வந்து புரோமின் இருக்கும், இன்னொரு பக்கம் ஆல்கஹாலா மாறும். பேசிக்கலா HI கூட ரியாக்ட் பண்ண மாதிரி தான் இது வந்து ரியேஜென்ட் வந்து வேற யூஸ் பண்றோம். நமக்கு வந்து ஒரு பக்கம் புரோமின் அட்டாச் ஆகும், இன்னொரு பக்கம் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், பிளஸ் H3BO3 plus 2HBr ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் சைட் ப்ராடக்ட். சைட் ப்ராடக்ட் முக்கியம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சைட் ப்ராடக்ட். ஓகேவா?
இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். அதை வச்சு இந்த ப்ராடக்ட்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ CH3CH2 நம்ம வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் எடுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு பாண்ட் இந்த பக்கம் பிரேக் ஆகுதா இந்த பக்கம் பிரேக் ஆகுதா நமக்கு தெரியாது. அதை வந்து பார்க்கறதுக்காக நம்ம மெக்கானிசம்ல அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் எடுக்கலாம். ஸோ CH3CH2 OCH3 இருக்கு. இது வந்து நமக்கு தெரியும் BBr3ல நமக்கு வந்து போரானுக்கு ஒரு எம்டி ஆர்பிட்டால் இருக்கு தெரியும். ஏன்னா போரான், அலுமினியம், டின் இதுக்கெல்லாம் வந்து எம்டி ஆர்பிட்டால் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த எம்டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் வந்து இந்த ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேர் வந்து இந்த எம்டி ஆர்பிட்டால் அட்டாக் பண்ணி அதுக்கு வந்து இந்த கூட பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த லோன் பேருக்குள்ள இந்த லோன் பேர் வந்து இந்த எம்டி ஆர்பிட்டாலுக்குள்ள போய் உட்காந்துக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி ஸோ CH3CH2 ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா லோன் பேரை கொடுத்துருச்சு. இதுல இன்னொரு CH3 இருக்கு. அண்ட் புரோமின் வந்து போரான் வந்து ஒரு லோன் பேர் அக்செப்ட் பண்ணா அதுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ போரான் கூட 3 புரோமின் ஆட்டம் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுல வந்து H2O ரியாக்ட் பண்றேன். ஏன்னா BBr3 + H2O இருக்கு. ஸோ H2O வந்து H2 வந்து OH- அயன் கொடுக்குமா? இந்த OH- அயன் வந்து எதர் இந்த பக்கம் அட்டாக் பண்ணலாம், இல்லாட்டி வந்து இந்த பக்கம் அட்டாக் பண்ணலாம். அண்ட் வந்து இது SN2 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது SN2 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும். SN2 ஃபாலோ பண்ணுச்சுன்னா என்ன பக்கம் அட்டாக் பண்ணும்? லெஸ் ஸ்டீரிக் கிரவுடட் சைடு தான் அட்டாக் பண்ணும்ல. லெஸ் ஸ்டீரிக் கிரவுடட் சைடுல அட்டாக் பண்ணா இந்த பக்கம் அட்டாக் பண்ணுமா இந்த பக்கம் அட்டாக் பண்ணுமா? இந்த பக்கம் ஒரு மித்தைல் இருக்கு. சோ இந்த பக்கம் ஸ்டீரிக் கிரவுடிங் அதிகமா இருக்கு. இந்த பக்கம் மித்தைல் இல்ல, சைடுல அந்த சப்ஸ்டிட்யூட் இல்ல. சோ இந்த பக்கம் ஸ்டீரிக் கிரவுடிங் கம்மியா இருக்கு. சோ OH வந்து இந்த பக்கம் அட்டாக் பண்ணும். சோ நமக்கு வர ப்ராடக்ட் வந்து CH3OH இருக்கும். பிளஸ் நமக்கு வந்து இந்த காம்பவுண்ட் அப்படியே இருக்கும். ஓகேவா? சோ CH3CH2 ஆக்சிஜன்ல ஒரு பாண்ட் போடுறதுனால ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். ஏன்னா இந்த லோன் பேர் வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஓகேவா? சோ அதோட லோன் பேரை திருப்பி ரீகெயின் பண்ணும். அதுக்கப்புறம் BBr3 அந்த போரான்ல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த BBr3ல 3 புரோமின் இருக்கு அண்ட் போரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. போரான் நமக்கு தெரியும், போரான் ஒரு மெட்டலா. போரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா நமக்கு வந்து அது அன்ஸ்டேபிள். சோ வந்து அந்த போரான் வந்து நியூட்ரலைஸ் ஆகிறதுக்காக ஒரு புரோமின் ஆட்டமை டொனேட் பண்ணிடும். சோ ஒரு புரோமின் ஆட்டம் என்ன போயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் போரான் கூட வந்து 2 புரோமின் ஆட்டம் கண்டே இருக்கு. அண்ட் போரான் வந்து இப்ப நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த புரோமின் ஆட்டம் வந்து மறுபடியும் CH3CH2O இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா? இந்த பாண்ட் அட்டாக் பண்ணா நமக்கு தெரியும் CH3CH2 ஆக்சிஜன் பதிலா இந்த Br வந்து இதுல கனெக்ட் ஆயிடும். ஸோ CH3CH2 Br வந்துருது. அண்ட் வந்து நமக்கு வந்து இதுல ஆக்சிஜன் இருக்கு, O- இருக்கு, Br2 இருக்கு, 2 Br இருக்கு, அப்புறம் O- இருக்கு. அண்ட் வந்து நமக்கு வந்து H2 நிறைய மோல்ஸ் ஆஃப் H2 இருக்கும். இன்னொரு மோல் ஆஃப் H2ல வந்து H2 வந்து H+ and OH- அயனா இருக்குமா? இந்த H+ வந்து இந்த O- அட்டாக் பண்ணி இந்த இடத்துல OH மாறிடும். அண்ட் இதுல இருக்க OH இருக்குல்ல, இந்த OH வந்து Br அட்டாக் பண்ணி OH பதில Br பதில OH வந்துடும். அண்ட் வந்து நமக்கு Br- மீதி இருக்கும். இந்த Br- H+ம் சேர்ந்து HBr கொடுக்கும். அதே மாதிரி இந்த புரோமினும் வந்து OH அட்டாக் பண்ணி OH ரிப்ளேஸ் ஆயிடும். மீதி வந்து அந்த Br- அந்த H+ம் கம்பைன் ஆகி 2 HBr கொடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து சைட் ப்ராடக்ட் அண்ட் மெயின் ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸ்டீரிக் கிரவுடிங் இல்லாத இடத்துல OH- அட்டாக் ஆகி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. மீதி பார்ட்டை வந்து நம்ம வந்து புரோமின் சப்ஸ்டிட்யூட் எடுக்கிறோம். அப்புறம் அந்த சைட் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து H3BO3 + 2 moles ஆஃப் HBr ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்படிதான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பார்க்கலாம், ஆக்சிடேஷன் வித் H2Cr2O7. அதாச்சு குரோமிக் ஆசிட். இதை வந்து நம்ம குரோமிக் ஆசிட்னு சொல்லுவோம். H2Cr2O7 இதுதான் வந்து குரோமிக் ஆசிட். குரோமிக் ஆசிட் நமக்கு தெரியும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதை வந்து H2Cr2O7 பிரைமரி ஆல்கைல் இருந்தா அது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தும். செகண்டரி ஆல்கைல வந்து கீட்டோனா மாத்தும். ஓகேவா? இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் பிரைமரி ஆல்கைல் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். ஓகே, C3COH மாறும். இது வந்து C3COH மாறும். ஸோ ரெண்டு மொத்தம் C3COH. இது வந்து இந்த பக்கம் வந்து பிரைமரி இருக்கு, இந்த பக்கம் வந்து செகண்டரி இருக்கு. ஸோ செகண்டரி இருக்கிறத நம்ம என்ன பார்த்திருக்கோம், கீட்டோனா மாத்தும். ஓகே, ஸோ இது வந்து அசிட்டோனா மாத்தும். அண்ட் இதை வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தும். C3 C2 இது வந்து COH மாறும். அண்ட் இது வந்து இந்த C டபுள் பாண்டோவா மாறும். ஓகேவா? ஸோ இதான் இந்த ஆக்சிடேஷன் வித் குரோமிக் ஆசிட். இப்ப வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓ இந்த பக்கம் ஒரு செகண்டரி இருக்குன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து செகண்டரினால இது வந்து அசிட்டோனா மாறும். இது வந்து 3 கார்பன் இருக்கிறதுனால 3 கார்பன் கார்பாக்சிலேட் மாறும். C3 C2 COH மாறும். ஓகேவா? இப்படிதான் வந்து நமக்கு வர ப்ராடக்ட். அடுத்து வந்து ரியாக்ஷன் வித் CO அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் பார்க்கலாம். BF3 நமக்கு தெரியும் லூயிஸ் ஆசிட். ஏன்னா வந்து BF3 வந்து எம்டி ஆர்பிட்டல் இருக்கு. எம்டி ஆர்பிட்டல் வந்து லோன் பேர் அக்செப்ட் பண்ணும். லோன் பேர் அக்செப்டர்ஸா இருந்தா அது லூயிஸ் ஆசிட், லோன் பேர் டொனேட்டர்ஸா இருந்தா லூயிஸ் பேஸ். சோ நமக்கு தெரியும் ஈத்தர்ஸ் வந்து லூயிஸ் பேஸ்னு, அண்ட் BF3 வந்து லோன் பேர் அக்செப்ட் பண்ணதுனால லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும்னா C டபுள் பாண்டோ, CO C டபுள் பாண்டோ இருக்கா, இதை வந்து ஏதாச்சும் ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து எந்த பக்கம் இன்சர்ட் பண்ணும்னா எந்த பக்கம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கம்மியா இருக்கும் அந்த பக்கம் இன்சர்ட் பண்ணும். ஓகேவா?
சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த பக்கம் ரெண்டு பக்கமே சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு. சோ இந்த பக்கம் நான் செட் பண்ணலாம். சோ CH3 CH2 C டபுள் பாண்டோ OC2H5 இருக்கு. இப்போ இது எடுத்தோம்னீங்களா CH3 CH2 இந்த பக்கம் வந்து ரெண்டு கார்பன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கார்பன் தான் இருக்கு. சோ வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கம்மியா இருக்க இடத்துல இது அட்டாச் ஆகும். ஓகேவா? ஏன்னா இது SN2 ரியாக்ஷன். ஓகேவா? லெசர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் லெசர் தியரிக்கணும் நீங்க சைடு இருந்தா அட்டாச் ஆகும். புரியுதா? இப்ப அடுத்து பார்க்கலாம் கார்பன் ஹைட்ரஜன் கிளீவேஜ் ரியாக்ஷன். அதாவது CH3னா இந்த CH3ல வந்து கார்பன் வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகுமா? இந்த பாண்ட் பிரேக் ஆகிற ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அது என்னன்னா நம்ம வந்து ஈத்தர் வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து வெள்ளை வைக்கிறோம்ங்களேன், அதை வந்து ரொம்ப நேரம் வச்சோம்னீங்களேன், அது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். அது எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்னா இப்படிதான் ஈத்தர்னு வைங்களேன், இதை வந்து ஓட்டு கூட ரியாக்ட் பண்ணனா இந்த இடத்துல இந்த ஆல்பா பொசிஷன்ல ஹைட்ரஜன் இருக்கா, இந்த ஹைட்ரஜன் வந்து அதாச்சும் இந்த ஹைட்ரஜனும் இந்த பாண்ட் பிரேக் ஆகி OH அதாச்சும் பெராக்சைடு லிங்கேஜ்னு சொல்லுவோம். ஓ லிங்கேஜ் தான் அது பெராக்சைடு லிங்கேஜ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பெராக்சைடு லிங்கேஜ் உள்ள ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிடும். அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர். அதாச்சும் இதை காத்துல ரொம்ப நேரம் வச்சோம்னா இது வந்து திடீர்னு டம்னு வெடிஞ்சிடும். ஓகேவா? சோ இது வந்து டைதைல் ஈத்தர் ஹைட்ரஜன் பெராக்சைடு. OH இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதுல ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லுவோம். ஓகே, டைதைல் ஈத்தர் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேவா? இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர். சோ இது வந்து லாங் ஸ்டாண்டிங், அதாச்சும் காத்துல நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல மூடி நம்ம வந்து ஒரு டார்க்கான இடத்துல தான் வைக்கணும். இது வந்து சன்லைட் இருக்கும் போது தான் நடக்கும். ஓகேவா? சோ இதை வந்து ஒரு டைட் கண்டெய்னர்ல மூடி நம்ம வந்து சன்லைட் இல்லாத இடத்துல வச்சிடணும். புரியுதா? அப்படிதான் ஈத்தர்ஸா ஸ்டோர் பண்ணும். இப்ப வந்து டைடைல் இது வந்து எப்படி, இப்ப உங்களுக்கு ஈத்தர் கொடுத்துருக்காங்க, இதுல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த லிங்கேஜ் இருக்கா, அதாச்சும் இது காத்துல வச்சு இது இம்பியூர் ஈத்தரா இருக்கா இல்லாட்டி பியூர் ஈத்தரா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இம்பியூர் ஈத்தரா இருந்தா அது கொஞ்ச நேரத்துல வெடிஞ்சிரும். இப்போ ஈத்தர் வந்து பியூரா இம்பியூரான்னு கண்டுபிடிக்க எப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்து நமக்கு தெரியும் இது வந்து ஆக்சிடைஸ் ப்ராடக்ட்னு, அதாச்சும் இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். ஓகேவா? சோ இது வந்து டைதைல் ஈத்தர் வந்து ஒரு நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா அது ஒரு ஆக்சிடைஸ் ப்ராடக்ட், இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கு. சோ அது ரெடியூஸ் ஆக ட்ரை பண்ணும். அது ரெடியூஸ் ஆகும்னா மத்த இதை ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேவா? சோ இது வந்து குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா சொல்லுவோம். சோ இது வந்து Fe+2 இருந்துச்சுன்னு வைங்களேன், Fe+3 மாத்திடும். Fe+2ல இருந்து Fe+3னா நம்மளோட சேஞ்ச் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1, அதாச்சும் ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேவா? சோ வந்து Fe+2 வந்து ஒரு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ஈத்தர் கொடுத்துறாங்க. இந்த ஈத்தர் வந்து உங்களுக்கு பியூரா இம்பியூரா தெரியல, அதுல வந்து நீங்க Fe+2 போட்டீங்கன்னா அது Fe+3 மாறுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அது வந்து இம்பியூர் ஈத்தர்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து Fe+2 ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா நார்மல் ஈத்தர் வந்து பியூர் ஈத்தர் வந்து ஆக்சிடைஸ் பண்ணாது. பியூர் ஈத்தர் வந்து Fe+2 வந்து Fe+3 கன்வெர்ட் பண்ணாது. ஓகேவா? சோ இம்பியூர் ஈத்தர் தான் Fe+3 கன்வெர்ட் பண்ணும். இது வந்து எப்படி வந்து Fe+3 இருக்குதுன்ற சொன்னோம், அதுக்கு வந்து KSCN ஆட் பண்ணுவீங்களே, KSCN வந்து SCN அயானை கொடுக்குமா, அதாவது தயோசயனேட் அயான் சொல்லுவோம். தயோசயனேட் இது வந்து FeSCN டேக் த்ரைஸ் ஃபார்ம் பண்ணும். அதாவது Fe+2 இருந்தா Fe+2 வந்து SCN- கூட ரியாக்ட் பண்ணாது. ஆனா Fe+3 வந்து SCN- கூட ரியாக்ட் பண்ணி FeSCN டேக் த்ரைஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஃபெர்ரி தயோசயனேட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து பிளட் ரெட் கலர்ல இருக்கும். சோ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கண்டெய்னர்ல உங்களுக்கு வந்து ஈத்தர் கொடுத்துறாங்க, இது வந்து பியூரா இம்பியூரான உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், நீங்க வந்து Fe+2 ஆட் பண்ணும். Fe+2 ஆட் பண்ணிட்டு KSCN ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து பிளட் ரெட் கலர் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு இம்பியூர் ஈத்தர். உங்களுக்கு பிளட் ரெட் கலர் வரலாட்டி அது உங்களுக்கு பியூர் ஈத்தர். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு இது இருக்கு, I- ஆட் பண்ணோம்னா அது I2 ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா, ஏன்னா I- வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் -1, I2 வந்து அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கனால அது ஆக்சிஜன் ஸ்டேட் 0 to 1 -1 to 0 அதாச்சும் +1 ஆக்சிடைஸ் ஸ்டேட், அதாச்சும் ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேவா? சோ I- ஆட் பண்ணனும்னா அதாச்சும் HI ஆட் பண்ணனும். HI வந்து I- plus H+ கொடுக்குமா, இந்த I- வந்து I2 மாறுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பேல் எல்லோ கலர் தெரியும். எல்லோ கலர் தான் சொல்யூஷன் மாறும். சோ அதே மாதிரி உங்களுக்கு கண்டெய்னர்ல நீங்க HI ஆட் பண்ணி அது எல்லோ கலர் மாறுச்சுன்னா உங்களுக்கு அது இம்பியூர் ஈத்தர்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் வந்து உங்களுக்கு இம்பியூர் ஈத்தர் எப்படி பியூர் ஆக்குறது, அது வந்து ஆக்சிடைஸ் சைட்ல இருக்கு, அதை ரெடியூஸ் பண்ணும். அதை எப்படி ரெடியூஸ் பண்றது, அதுக்கு ரெடியூஸ் ஏஜென்ட் யூஸ் பண்ணும். என்ன ரெடியூஸ் ஏஜென்ட்டா இருக்கு நமக்கு, LaLH4 யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து எக்ஸஸ் ஆஃப் K கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு வந்து இம்பியூர் ஈத்தர் பியூர் ஈத்தரா மாறிடும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் ethers on reaction with Cl2 in presence of water. ஓகேவா? Cl2 in presence of waterனா Cl2 plus water, இது வந்து சன்லைட்ல இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா அது ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? நம்ம வந்து Cl2 in presence of நார்மல் கண்டிஷன்ல ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு இருக்க ஆல்பா ஹைட்ரஜன்லாம் வந்து குளோரினா ரிப்ளேஸ் ஆகும். அதாச்சும் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் வந்து குளோரினா ரிப்ளேஸ் ஆகும், ரெண்டு பக்கமும் இதாகும். ஓகேவா? இது வந்து ஆல்பா ஹாலோஜனேஷன் சொல்லுவோம். ஓகேவா?
அதே வந்து Cl2 எக்ஸஸா இருந்துச்சுன்னா இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் இந்த ரியாக்ஷன் வந்து சன்லைட்ல ரொம்ப விக்ரஸா நடக்கும். ஓகேவா? இது வந்து எல்லா ஹைட்ரஜனையும் குளோரினா மாத்திடும். சோ இது வந்து பர்க்ளோரோ டைத்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். இது வந்து குளோரோ டைத்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். ஒரு ஹைட்ரஜன் வந்து மாறிடுச்சுன்னா அது வந்து குளோரோ டைத்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். எல்லா ஹைட்ரஜனும் மாறிடுச்சுன்னா பர்க்ளோரோ டைத்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்து அனிசோலோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். சோ அனிசோல்லாம் நமக்கு தெரியும், பென்சீன்ல வந்து OCH3 ஆட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அனிசோல். அது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்றாங்க அண்ட் வந்து ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ ஆல்கஹால்ஸ்ல பார்த்த மாதிரி OCH3 இருக்குன்னு வைங்களேன், இந்த ஆக்சிஜன் லோன் பேர் வந்து கான்ஜுகேஷன்ல இருக்கும். அந்த கான்ஜுகேஷனோட ரிசல்டன்ட்னால பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆகும், இங்க ஃபார்ம் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா எலக்ட்ரோஃபைல்னா நமக்கு தெரியும் எலக்ட்ரான் லவ்விங். சாரி, நெகட்டிவ் சார்ஜ். ஒரே நிமிஷம், நான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டீடைல் தான் எழுதுறேன். ஒரே நிமிஷம். இங்க வந்து சக்சஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு OCH3 இருக்கு, இதுல லோன் பேர் இருக்கு. ஓகேவா? இந்த லோன் பேர் நம்ம தெரியும் கான்ஜுகேஷன்ல இருக்கணும். இந்த கான்ஜுகேஷன்ல இருந்தா அந்த லோன் பேர் இங்க வரும். இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு போகி நமக்கு இந்த ரெண்டு டபுள் பாண்ட் இப்படிதான் இருக்கும். இந்த டபுள் பாண்ட் இங்க வந்துச்சுன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துருமா? இந்த இடத்துல டபுள் பாண்டோ CH3, இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும்? இந்த மைனஸ் சார்ஜ் இங்க டபுள் பாண்ட் வந்துடும். இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த மைனஸ் சார்ஜ் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த டபுள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட் O பிளஸ் CH3. ஓகேவா? அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த மைனஸ் சார்ஜ் இங்க டபுள் பாண்ட் வரும், இந்த டபுள் பாண்ட் இங்க மைனஸ் சார்ஜா போகும். சோ இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் வந்துடும், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், இந்த இடத்துல OCH3 அப்படியே இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். ஓகேவா? அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதும் போது நமக்கு வரதுதான் வந்து ஸ்டார்டிங் காம்பவுண்ட். இப்படி வந்துடும். இந்த டபுள் பாண்ட் வந்து மறுபடியும் இதுல லோன் பேரா போயிடும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன சொல்லுது? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குது. ஓகேவா? ஆர்த்தோ பொசிஷன்ல நெகட்டிவ் சார்ஜ், பேரா பொசிஷன்ல நெகட்டிவ் சார்ஜ், மெட்டா பொசிஷன்ல நெகட்டிவ் சார்ஜ் இல்ல. அண்ட் நமக்கு தெரியும் எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் லவ்விங். அதாச்சு எலக்ட்ரான் லவ்விங்னா நெகட்டிவ் சார்ஜ் அது பிடிக்கும். சோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்க இடத்துல அது அட்டாக் பண்ணும். எங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? ஆர்த்தோ அண்ட் பேரல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அண்ட் இதே ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்றோம். ஏன்னா வந்து இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ரிங்ல கொடுக்குது. ரிங்ல நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா அது இன்னும் ரியாக்டிவா இருக்கும் எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டிடியூஷன்ல. ஏன்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் அட்டாக் பண்ண இன்னும் பெட்டரா இருக்குது அது. சோ ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப் அண்ட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்றோம். OCH3 தான் அனிசோல ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப் அண்ட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஓகேவா? சோ வந்து இப்ப ஏதாச்சும் எலக்ட்ரோஃபைல் இருந்துச்சுங்களா, அது ஆர்த்தோல வரலாம், இல்லாட்டி பேரால வரலாம். அண்ட் நமக்கு தெரியும் ஆர்த்தோல வந்துச்சுன்னா OCH3 வந்து இதுல வந்து ஸ்டீரிக் கிரவுடிங் இருக்கும். சோ ஆர்த்தோ ப்ராடக்ட் யூஸ்வலா மைனரா தான் இருக்கும். ஸ்டீரிக் கிரவுடிங் இல்லாதனால இதுதான் யூஸ்வலா மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து Br2 + A3COH ஆட் பண்ணா இது வந்து Br- அயான் கொடுக்கும். Br- தான், சாரி, Br+ அயான், Br+ தான் இங்க எலக்ட்ரோஃபைல். அது வந்து நமக்கு பேரா அட்டாக்கும் தெரியும். சோ இதுதான் மேஜர் ப்ராடக்டா இருக்கும். அடுத்து வந்து OCH3 கூட HNO3 + HSO4. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். நைட்ரேட்டிங் ஏஜென்ட். இந்த ரியாக்ஷன் பேரு நைட்ரேஷன் சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு வந்து NO2 குரூப்பை வந்து நம்ம ஆட் பண்றோம். NO2 குரூப் ஆட் பண்ணா அது பேர் நைட்ரேஷன் சொல்லுவோம். சோ இதுல வந்து ஆர்த்தோல NO2 வரலாம், இல்லாட்டி பேரல் NO2 வரலாம். அண்ட் ஆர்த்தோல நமக்கு தெரியும் ஸ்டீரிக் கிரவுடிங் இருக்கும். ஆனா வந்து இது மைனர் ப்ராடக்டா இருக்கும். இதுவே இந்த ஆல்கஹால் இருந்துச்சுன்னு வைங்களேன், OH நான் வந்து இந்த HNO3 + HSO4. அப்ப வந்து நமக்கு என்ன பார்த்திருக்கோம்? இந்த இடத்துல OH இருக்கும், இந்த இடத்துல NO2 இருந்தா இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட்னு பார்த்தோம். ஆனா இங்க வந்து எங்க பாக்குறோம்? இங்க இது மேஜர்னு பாக்குறோம். ஏன் இதுல இது மேஜரா இருக்கு? ஏன்னா OH NO2 இருந்துச்சுன்னா இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட கண்டாது, இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். அதனால இந்த இது மேஜரா பாக்குறோம். இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லாதனால இதுதான் நமக்கு வர மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? இதே நம்ம RCl + AlCl3 ரியாக்ட் பண்ணுவீங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபிடல் கிளாஸ் அல்கைலேஷன் சொல்லுவோம். ஓகே, ஃபிடல் கிளாஸ் அல்கைலேஷன். இது ஏன்னா அல்கைல் குரூப்பை பென்சீன்ல ஆட் பண்றதுனால ஃபிடல் கிளாஸ் அல்கைலேஷன் சொல்லுவோம். இது வந்து நமக்கு தெரியும் ஆர்த்தோல வந்து ஸ்டீரிக் கிரவுடிங்னால பேரல் அட்டாக் ஆகும். இது வந்து ஃபிடல் கிளாஸ் அசைலேஷன். ஏன்னா வந்து இது வந்து போயிடும். இதே மாதிரி ஆர் வந்து அட்டாச் ஆன மாதிரி இதுல RC டபுள் பாண்டும் அட்டாச் ஆகும். இது வந்து ஃபிடல் கிளாஸ் அசைலேஷன் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து அசைல் அயான், அசைல வந்து ஆட் பண்ணா ஃபிடல் கிளாஸ் அசைலேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தர். இதோட ஆல்கஹால் ஃபினால்ஸ் ஈத்தர் சாப்டர் முடியுது. நீங்க ஏதாச்சும் வீடியோ மிஸ் அவுட் பண்ணீங்கன்னா
ஃபுல் சாப்டர் தரவா வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியான சாப்டர். இதுல வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு ஈஸியான சாப்டர். இதை தரவா வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இந்த வீடியோட நான் வந்து ஆல்கஹால் ஃபைனல் சாப்டர் முடிச்சுக்கிறேன். பாய்.